பெரியாழ்வார் அருளிய திருமொழியில் முதல் 10 2ஆம் திருமொழியில் சீதக்கடலுள் பதிகத்தில் முதல் பாசுரம் பார்க்கலாம். சீதக்கடலுள் அமுது அன்னதேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. போன வண்ணமாடங்கள் பதிகத்தில் ஆட்சியர்கள் எல்லாரும் வந்து குழந்தைய நன்னா கண்டு ரசித்து கொண்டாடி ஆகா என்ன ஒரு அழகு அப்படின்னு ஆடி பாடி குதூகலிச்சுட்டு அவள்லாம் கிளம்பி போயிட்டா. இப்போ தான் பெரியாழ்வார் யசோதை யோசிக்கிறாராம், இந்த குழந்தைய நான் இன்னும் முழுசாக கொஞ்சவே இல்லையே, ரசித்து கொண்டாடவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இந்த 2வது பதிகம் முழுக்க பகவானோட திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் அணு அணுவாக ரசித்து பாடியிருக்கார். அது இந்த முதல் பாசத்தில் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தையோட திருவடியை பற்றி சொல்கிறார். அந்த திருவடிக்கு பார்த்த உடனே அது அப்படியே தாமரை போல் இருக்கு இல்லையா, அப்படியே யசோதை பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணா, தேவிக்கு நன்றி சொன்னாலாம். ஏன்னா நந்தகோபன் யசோதைக்கு தெரியாது இது தேவிக்கு குழந்தைன்னு, ஆனால் பெரியாழ்வார் யசோதைக்கு தெரியுமே. அதனால் அவள் தேவிக்கு நன்றி சொன்னாராம். என்ன சீதக்கடல் உள் அமுதன்ன தேவகி, அதை யார் அப்படின்னாக்க திருப்பார்கடலில் பார்க்கடல் பள்ளி கொண்ட பரமன் இருக்கார் இல்லையா, அவர் திருப்பார்கடல் அப்படியே குளிர் மிகுந்த திருப்பார்கடலில் பள்ளி கொண்டு இருக்காரே, அந்த திருப்பார்கடலில் உள் அமுதாக. அது என்ன உள் அமுது அப்படின்னாக்க 2 அமுது இருக்கான். வெளி அமுதுங்கிறது தேவர்கள் அந்த அமுதத்தை எடுத்துன்னு போயிட்டா. உள் அமுதாக யார் வந்தா, அமுதில் வரும் பெண் அமுதாக மகாலட்சுமியே வந்தா இல்லையா, அப்படி மகாலட்சுமி போன்ற தேவகியாம் அவ்வளோ வர்ணிக்கிறார். ஏன்னா அந்த கிருஷ்ண அனுபவத்தை நமக்கு அனுபவிக்கணுன்னே தேவகி என்ன பண்ணா, பூமாலையால் அலங்கரிக்கப்பட்ட குழந்தையுடைய பெரியாழ்வார் யசோதைக்கு அனுப்பி வைத்திருக்கிறாளாம். தன் குழந்தையா ஆனாலும் யசோதை அனுபவிக்கட்டும்னு அனுப்பி வைத்திருக்கிறாள். அதனால இவர் வந்து தேவிக்கு நன்றி சொல்கிறார் பெரியாழ்வார் யசோதை. அந்த குழந்தையோட திருவடியை வருடணும்னு எண்ணி தொடும்போது அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அதை எடுத்துட்டு, விவரம் தெரியாத குழந்தை தான் கால் கட்டவரில் எடுத்து வாயில் சுவைத்து சுவைத்து சாப்பிடுறது போல் பாவனம் பண்ணினானாம். ஏன்னா அது எப்படி இருக்கும், தேன் போல் இருக்கும் இல்லையா, அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு முதல்ல சுவைத்ததான். இன்னொரு அனுபவம் என்னன்னாக்க, அவர் தான் பிரளய காலத்தில் எல்லாத்தையும் வயத்துக்குள்ளே அமைக்கினார் இல்லையா, பாதுகாத்தார் இல்லையா. ஸோ அவளுக்கெல்லாம் ஒரு ஏதானும் அனுகிரகம் பண்ண வேண்டாமா. ஸோ தன்னோட கட்டைவரில் வச்சு தேன் போன்ற அந்த வரதை அப்படியே அனுகிரகம் பண்ணாராம். வயத்துக்குள்ளே வச்சிருந்த ஜீவாத்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் அனுகிரகம் செய்யறதுக்காக வாயில் வச்சுட்டான்னு அனுபவமாக சொல்லுவாள். அப்படிப்பட்ட தாமரை போன்ற திருவடி எல்லாரும் பார்க்க வாங்கோ, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறார். அது யார, பவளம் போன்ற வாய் உள்ளவர்களே, அவள் வாயெல்லாம் அப்படி பவளம் போல் இருக்கான், வாருங்கள் வந்து பல்லாண்டு பாடுங்கள், இவ்வளோ அழகான திருவடிக்கு திருஷ்டி வராமல் இருக்கணும், வந்து பார்த்துட்டு நம்ம எல்லோரும் பல்லாண்டு பாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதான் இந்த முதல் பாசுரம்.